சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, என்னக்கா பண்ணலக்கா? கொடுங்க. அக்கா, அந்த சொன்ன கேளு கையா. தாலி அந்த பொண்ணு கழுத்துல கட்டு. கையல். அக்கா, என்னக்கா இது? அந்த பொண்ணு கழுத்துல நான் எப்படிக்கா தாலி கட்ட முடியும்? நான் சொன்னா கேப்பியா இல்லையா? அக்கா, கடவுள் சாட்சியா சொல்றேன்க்கா, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லக்கா. சரி அன்பு, பரவாயில்ல. உன்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்து நிக்கிறா. அவ கண்ணீரை துடைக்க வேண்டாமா? அவ கழுத்துல இந்த தாலியை கட்டு. அக்கா, என்னக்கா? புடின்னு சொல்றேன்ல. அக்கா, நீ பக்கத்துல வந்து நில்லு. அன்பு வேணாண்டா, ப்ளீஸ்டா. அன்பு ஏன் வர மாட்டேங்கிற? என் தம்பி தானே உன்னை ஏமாத்தனா? ஆமா மேடம். அப்புறம் ஏன் பக்கத்துல நிக்க மாட்டேங்கிற? இல்ல மேடம், வீட்ல சொல்லிதான் என் கூட பழகுனியா? ஆஹா. வந்து நில்லு. வா வா, நில்லு. கட்றா. கையல். கையில் வேணா, கையில். டேய் அன்பே வேணா. டேய். ஏய், என்னடா யோசிக்கிற? உன் கையால தாலி கட்டிக்கணும்னு தான் அந்த பொண்ணு அன்பு என்ன ஏமாத்திட்டான்னு போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த பொண்ணை ஏமாத்தினா அது பாவம்டா. அந்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். நீ தாலியை கட்டு. அக்கா, என்னக்கா? மா, பக்கத்துல ஒட்டி நில்லு. வா. கையல், என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார் சைடுல யார் மேல தப்பு இருக்குன்னு எதுவுமே விசாரிக்காம நீ பாட்டுக்கு தாலி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு விசாரிக்கணும்? தன்னோட மானம் போனாலும் பரவாயில்ல, அன்புதான் வேணும்னு அவ போலீஸோட வந்து நிக்கிறா. அதையே நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அன்பு அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்கான். நான் இல்லக்கா. நாம திட்டுவோங்கிற பயத்துல அவன் வீட்டுல கூட சொல்லாம மூடி மறைச்சிருக்கான். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துதான் ஆகணும். ஏய், என்னங்க இவனை தாலியை கட்ட சொல்ற? புரியலடி. இரு பாப்போம். கையல், அன்பு தயங்கறான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல எழில், என் தம்பி யாரையும் ஏமாத்தினதா இருக்க கூடாது. அது எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். கையல், அன்பு அந்த மாதிரி இல்ல. ப்ளீஸ் விட்டுரு. கையல், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. ஏய், என்ன முடிச்சிட்டு இருக்க? அக்கா சொல்றேன்ல, அவ கழுத்துல தாலி கட்டு. அக்கா, ஐயோ, இவங்க அக்கா இருக்கிற ஃபோர்ஸ பார்த்தா இவன் நம்ம கழுத்துல தாலியை கட்டிடுவான் போல இருக்கே. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மேடம், நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏன் நீ அன்பை காதலிக்கிற? ஆமா, ஆனா இவன் தான் என்ன ஏமாத்த பார்த்தா. எப்படி இவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னமா பேசுற? லவ்வர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது சகஜம்தான். அக்கா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணிடலாம். அன்பு, நீ தாலியை கட்டுற. அக்கா. இல்ல வேணாம் மேடம். ஏன் வேண்டாம்? வேண்டாமா?
அக்கா இந்த பொண்ணு ஏய், யாருன்னு முதல்ல தாலி தெரியாதுக்கா. கட்டுன்னு சொல்றேன்ல. ஏ கவிதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் எதுக்கு உன் கழுத்துல தாலி கட்ட பாத்துக்கிட்டு இருக்கான்? உனதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. தம்பி நீ யாரு? நான் அவ லவர் சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், ஸ்கூல் படிக்கும் போதே நாங்க 2 பேர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். half அன் அவருக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட கால் பண்ணி சொன்னா. இப்ப பார்த்தா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறா. ஏ ஃப்ராடு, உனக்கு நான் போர் அடிச்சிட்டனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பண்ண காரியத்துக்கு இதுக்கு மேல உன்னை அசிங்கப்படுத்தணும். ஐயோ, உனக்கு நான் துரோகம் பண்ணல. அப்புறம் எதுக்கு இவன் உன் கழுத்துல தாலி கட்ட பாக்குறான்? பிரதர் என் தம்பியையும் காதலிச்சிருக்கா. இல்ல ரூபன், அது வந்து மா நீ அப்படித்தானே போலீஸ் கிட்ட சொன்ன? சார் என்ன அமைதியா நிக்கிறீங்க, சொல்லுங்க. ஏமா அன்பு உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டான், நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்னது? இவ லவ் பண்ணாளா? என்ன இல்ல கவிதா இது? நீ முதல்ல போ, நான் அப்புறம் ஏய் சொல்றேன். போறண்டி, உன்னை விட்டு ஒரேடியா போறேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு, ஐயோ என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போற? இல்ல நீ ரூபன். ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு. இனி என் மூஞ்சிலே முடிக்காத. சார், என் அப்பா அம்மாவே எதிர்த்துட்டு இவ கூட நான் லிவிங்ல இருந்தேன் சார். ஆனா பணத்துக்காக என்ன கழட்டி விட்டு உங்க கூட சேர பாக்குறா. நாளைக்கு உங்களுக்கு அல்வா கொடுப்பா சார், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இல்ல ரூபன், பேசாத. ரூபன், ரூபன் நான் சொல்றது கேளு. ரூபன் இப்ப பாத்தீங்களாக்கா? நீ இன்னொருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச, அது உனக்கே தீங்கா அமைஞ்சிருச்சு பாத்தியா? என் தம்பி மேல சந்தேகப்பட்டெல்லாம் உன் கழுத்துல நான் தாலி கட்ட சொல்லல. உன் வாயாலேயே அன்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற உண்மையை சொல்லணும் தான் நான் இந்த ரிஸ்கே எடுத்தேன். தாலியை கையில எடுத்ததும் உன் கண்ணுல ஒரு மரண பயம் தெரிஞ்சது, பேச்சுல ஒரு நடுக்கம் இருந்தது. அப்பவே உன் கழுத்தை பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்க்கு உன் அயோக்கியத்தனம் தெரியணும்னு தான் அமைதியா இருந்தேன்.